ஏய் கார்த்தி, உன் அருமை பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆக்க போறான்னு பாரு. அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். இது தெரியாம பாவம் நீ இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க. என்ன இது? உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. தலை கூட ரொம்ப பாரமா இருக்கு. என்னாச்சு எனக்கு? அத்தை, 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 அண்ணி, அண்ணி, அத்தை, அத்தை, மீனாட்சி அக்கா, அண்ணி, மீனாட்சி அக்கா, அத்தை, அண்ணி, அத்தை, அண்ணி. தீபா என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா கத்திட்டு இருக்க? நான் இங்க கோவமா இருக்கேன், நீங்க தான் என்ன கோவப்படுத்துறீங்க. என்ன இவ ஒரு மாதிரி பேசுறா? திடீர்னு உனக்கு என்னாச்சு? இதெல்லாம் எதுக்கு இங்க இருக்கு? தீபா உனக்கு என்னாச்சு தீபா? ஐயோ, ஏன் இதெல்லாம் தூக்கி வீசுற இப்போ? தீபா என்ன பண்ற? எதுக்கு பழத்தெல்லாம் தூக்கி போட்டு நாசம் பண்ற? நான் நாசம் பண்ணல. தோ, இவதான் நாசம் பண்ணா. இவதான் நாசம் பண்ணா. இவதான் பண்ணா. ஏய் ஏய் ஏய், சொல்றி நீதானே? நீதானே பண்ண? நீதானே நாசம் பண்ண? நீதானடி பண்ண? ஏய் தீபா விடு தீபா, விடுங்க. விடாச்சு உனக்கு. என்ன விடுங்க? யாரும் தொடாதீங்க என்ன. யாரும் என்ன தொடாதீங்க. கிட்ட வந்தா எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். என்னாச்சு உனக்கு? தீபா, தீபா, ஐயோ தீபா, தீபா தீபா, தீபா தீபா. மா போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. தீபா தீபா மா கண்ணு மூச்சு பாருமா. தீபா என்னாச்சு இவளுக்கு? சீக்கிரமா வாமா. தீபா, தீபா ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. தண்ணி தெளி. தீபா, தீபா தீபா, தீபா தீபா, தீபா தீபா தீபா, தீபா 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 பாரு தீபா. என்னாச்சுன்னு தெரியலையே. தீபா கண்ணு திறந்து பாருமா. அத்தை, ஆ, தீபா ஹாஸ்பிட்டல் கூட்டி போறதா நல்லது. ஆ, வா வாங்கம்மா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். தூக்குமா பாத்து. ஹலோ. அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா? சரி, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஆ, ஓகே. கமல். மேம், என்ன கார்த்தி, சொல்லுங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலையாக வெளியே போகணும். 1 hour பெர்மிஷன் வேணும். ஓகே, போயிட்டு வாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ மேம். கார்த்தி, நீ எங்க போறன்னு எனக்கு தெரியாதா? உன் அருமை பொண்டாட்டி தீபாவை பார்க்க தானே ஓடுற. நான் அவளுக்கு கொடுத்த மாத்திரை நல்லாவே வேலை செய்து போல.
இப்போ தீபாக்கு எப்படி இருக்கு? உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு கார்த்தி. அனி, என்ன நீ நடந்துச்சு? அதுதான் எங்களுக்கும் புரியல. சைலண்டா ரூம்ல தூங்கிட்டு இருந்தா, அப்புறம் திடீர்னு எழுந்திருச்சு வரப்போ தலையை புடிச்சுக்கிட்டே வந்தா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டா. கோவமா எல்லாருமே புடிச்சு கத்திட்டு இருந்தா. அப்புறம் திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு உடைச்சா. அதுவும் இல்லாம ரியாவை வர கொல்ல வர பார்த்தா. கொஞ்ச நேரத்துல அப்படியே மயங்கி விழுந்துட்டா. அப்படியா? ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க? ஆமா, என்னாலே நம்ப முடியல. அவ அப்படி நடந்துகிட்டதை பார்த்துட்டு நாங்களே பயந்து போயிட்டோம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு. தீபா ஏன் திடீர்னு அப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னே தெரியலையே. அதான் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வெளியே வந்தா என்னன்னு தெரிஞ்சிடும் கார்த்தி. தீபாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்பதான் கொஞ்ச நாளா அவ சந்தோஷமா இருந்தா. ஆனா அதுக்குள்ள அவளுக்கு பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா? அவ காலம் முழுக்க கஷ்டப்படணும்னு தலையில எழுதியிருக்கோ என்னமோ. அப்படிலாம் நினைக்காத மைத்திலி. தீபாக்கு ஒண்ணும் ஆகாது, அவ சீக்கிரமா குணமாயிடுவா. சிஸ்டர் பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், தீபாக்கு இப்போ எப்படி இருக்கு? வரப்ப டிப்ரெஷன்ல தான் வந்தாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பரவாயில்ல. டாக்டர், திடீர்னு அவங்க இப்படி பிஹேவ் பண்றதுக்கு என்ன ரீசன்? மென்டல் டிப்ரெஷன்ல புத்தி தடுமாறி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கலாம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இனிமே அப்படி நடந்துக்க மாட்டாங்க, நார்மலா இருப்பாங்க. நாங்க போய் பார்க்கலாமா? போய் பாருங்க. அவங்க நார்மலா தான் இருக்காங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி வேணா கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் கும்பிடுற கடவுள் கைவிடல. இப்பதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கு. வாங்க சரி, போய் வாங்க. பார்க்கலாம். தீபா இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. ஆனா உடம்பு ஃபுல்லா பெயினா இருக்கு. மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, சரியாயிடும். தீபா, உனக்கு எப்படி இப்படி திடீர்னு? அனி, எல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். இங்க எதுவும் வேண்டாம். சரி. தீபா உட்காரு. உட்காரு. ரொம்ப டயர்டா இருக்க. ஜூஸ் போட்டு கொண்டு வரேன், குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. கார்த்தி, டாக்டர் என்ன சொன்னாங்க? மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கம்மா, சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. தீபா இந்தா. போதுமாமா? போதும் அத்தை. சரி, எதை பத்தியும் யோசிக்காம நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தை. உட்காருங்க. என்னங்க ஆச்சு? என்னன்னு தெரியலங்க. தூங்கி எந்திரிச்சதும் அப்படியே ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. கீழே போலான்னு படியில இறங்கினப்ப என்னென்னமோ பேசி ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். அது நினைச்சா எனக்கு இப்பவும் கஷ்டமா இருக்கு. சரிங்க, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? நான் தூங்க போறதுக்கு முன்னாடி தான் அத்தை ஜூஸ் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு நான் அப்படியே படுத்துட்டேன்.
எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. சரி, அம்மா ஜூஸ் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த கிளாஸ் எங்க இருக்கு? அந்த கிளாஸ் அதோ அங்க இருக்கு. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். ச்சே, நம்ம ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டோம்? என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ மேம். கமன். பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் வேலையை கண்டினியூ பண்றேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேம். நீங்க ஒர்க்ல இப்போ சின்சியரா இருக்கீங்க, ஆனா இப்போ அடிக்கடி பெர்மிஷன் போடுறீங்க. எனி ப்ராப்ளம்? இந்த கம்பெனிக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஒரு பெரிய டெண்டர் நம்ம கம்பெனிக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க. இப்படி நம்ம கம்பெனிக்கு லாயலா இருந்தவருக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்றது கம்பெனியோட கடமை. அதுக்காக தான் கேட்குறேன். ப்ளீஸ் டெல் மீ, ஏதாவது பிரச்சனையா? இல்ல மேம், அப்படிலாம் எதுவும் இல்லை. எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. பணம் ஏதாவது வேணுமா, இல்ல வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, செய்ய தயாரா இருக்கேன். இல்லை மேம், எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம். தேவைப்பட்ட நானே கேட்குறேன். எனிவேஸ், நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன் மேம். ம். உன் வைஃப்க்கு பிரச்சனை கொடுக்கறதே நான் தான். இது தெரியாம என்கிட்டயே எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்வியா? இது ஆரம்பம் தான். உன் வைஃபால நீ இன்னும் பெரிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் பாரு. அப்பா ஒண்ணு முடிச்சாச்சு. தம்பி தம்பி தம்பி, என்ன? அவசரமா வெளியே போனீங்க, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு சின்ன வேலை, அதான் போயிட்டு வந்தேன். தம்பி, நான் தான் எப்போதும் பர்மிஷன் லீவுன்னு ஃபேக்டரிக்கு மட்டம் போடுவேன். இப்ப நீயும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீங்கள் எதுக்கு அடிக்கடி லீவ் போடுறீங்க? தம்பி, நீங்கெல்லாம் வேலைக்கு நடுவுல எப்பவாச்சும் பர்மிஷன் லீவுன்னு போடுவீங்க. ஆனா ஐயா, பர்மிஷன் லீவுக்கு நடுவுல தான் அப்பப்ப வேலைக்கே வருவேன். சீஃப் மெக்கானிக்னா சும்மாவா? இங்க யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. சரிங்கண்ணே, நீங்கள் பேசிட்டே இருங்க, நான் போய் வேலையை பார்க்குறேன். கொஞ்சம் பெருமையா என்னை பத்தி பேச விட மாட்டேங்கிறானே, டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப இதைத்தானே பார்த்தோம். ரம்யாவோட கேபினுக்கு எப்படி போறதுன்னு தெரியலையே. சரி, ஃபோன் அடிக்கலாம். ஹாய் காவ்யா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. என்ன கொஞ்ச நாளா ஃபோனு கூட காணோம்? மேடம் ரொம்ப பிஸியோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தா நீ கூட தான் ஃபோன் பண்ணல. அப்ப நீயும் பிஸியா இருக்கியான்னு கேட்கட்டுமா? சரி சரி விட. நீயும் பேசல, நானும் பேசல, சமாதானமா போயிடலாம். ம். ஆமா, இப்ப என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்குடி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் டி. உனக்கு இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். உன் ஃபேக்டரியில தான் இருக்கேன். உன் கேபினுக்கு எப்படி வர்றதுன்னு தெரியல. ஏய், நான் ஃபேக்டரியில இல்லடி, ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கா அண்ணா நகர் வரைக்கும் வந்திருக்கேன். ஐயோ, உன் வீடு தெரியாதுன்னு தான் இங்க வந்தேன். இங்கேயும் உன்னை பார்க்க முடியாது போல இருக்கே. சாரி டி, நீ வரப்ப நான் வெளியில வந்துட்டேன். நீ வர லேட் ஆகுமா? ஆமாண்டி, கொஞ்சம் நேரம் ஆகும். அப்ப எப்படி இன்விடேஷனை கொடுக்கறது? நோ ப்ராப்ளம் டி. ஃபேக்டரியில என்னோட பிஏ கேசவன் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்துரு, நான் வந்து பாத்துக்கிறேன். சரிடி, கொடுத்துட்டு போறேன். நீ அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். கண்டிப்பா வந்துடுறேன். நீ பத்திரிக்கை கொடுத்துட்டு போ. அப்புறம் உனக்கு எப்படி கல்யாணம்? கூடிய சீக்கிரம் குட் நியூஸ் சொல்வேன், வெயிட் பண்ணு. சரிடி, நான் உன் பிஏ கிட்ட பத்திரிக்கை கொடுத்துட்டு போறேன். அவசியம் கல்யாணத்துக்கு வந்துரு. சரி, வந்துடுறேன். சரி, பாய். பாய்.
எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இங்க கேசவன் ஒருத்தர் இருக்காரா? ஆமா, மேமோட பிஏ. நான் அவரை பார்க்கணும். அப்படியா? இதோ அங்க இருக்காரு, அவர்தான். ம், ஓகே, தேங்க்யூ. ம். சொல்லுங்க மேடம், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? சார், நான் அம்மாவோட ஃப்ரெண்டு. அவளுக்கு என்னோட கல்யாண பத்திரிக்கையை கொடுக்க வந்தேன். அம்முவா? அப்படி யாரும் இங்க இல்லையே. ஆ, இங்க ரம்யா இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க தான் எங்க எம்டி. அவங்களுக்கு தான் செல்ல பேரு அம்முன்னு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்க அம்மன் தான் கூப்பிடுவோம். மேடத்துக்கு அம்முன்னு ஒரு பேர் இருக்கிறதே இன்னைக்கு தான் எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட இன்விடேஷனை கொடுத்துட்டு போறேன். அம்மு வந்ததும் நீங்க கொடுத்துருங்க. சரி கொடுங்க மேடம், கொடுத்துறேன். ம். இத அம்மு வந்ததும் கொடுத்துருங்க. நான் அம்மு கிட்ட Okay, போன்ல madam. பேசிட்டேன். நான் கொடுத்துறேன். ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க கேசவன். மேடம், காவியாங்கிறவங்க உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆ, நான் தான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போக சொன்னேன். இன்விடேஷனை என் டேபிள்ல வச்சிருங்க. ஓகே மேடம். மேடம், உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம், சொல்லுங்க. உங்களுக்கு அம்முன்னு ஒரு பேர் இருக்கா மேடம்? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செல்லமா அம்முன்னு கூப்பிடுவாங்க. இப்போ எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, பத்திரிக்கை கவர்ல அம்மு என்கிற ரம்யான்னு எழுதியிருக்காங்க, அதுதான் கேட்டேன் மேடம். ஆ, சரி. நீங்க இன்விடேஷனை மட்டும் டேபிள்ல வச்சிருங்க. சரிங்க மேடம். இந்த காவியம் எதுக்கு தேவையில்லாம அம்முன்ற பேரை பத்திரிக்கையில எழுதலாம்? ஒருவேளை கார்த்தி பார்த்திருந்தா என்ன ஆகுறது? என் பேர் அம்முங்கிறது கார்த்திக்கு தெரியவே கூடாது. முதல்ல அந்த இன்விடேஷனை சேஃபா எடுத்து வைக்கணும். அண்ணா, கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சார், நம்மளுக்கு சாம்பிள் பாக்ஸ் வந்துச்சுல, அது எங்க இருக்கு? மேடம் ரூம்ல தான் இருக்கு, வேணா போய் சரி, எடுத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். கார்த்தி இந்த ரூம்ல என்ன பண்றாரு? ஒருவேளை அந்த பத்திரிக்கையை பார்த்திருப்பாரோ? என்ன கார்த்தி, இங்க என்ன பண்றீங்க? இல்ல, சாம்பிள் பாக்ஸ் உங்க ரூம்ல இருக்குன்னு சொன்னாங்க, அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். எடுத்தாச்சா? ஆ, இதான் மேம். நான் போய் வேலையை பார்க்குறேன். ம். நல்ல வேலை கார்த்தி பத்திரிக்கையை பார்க்கல. இப்பதான் நிம்மதியா இருக்கு. நாம நினைச்ச காரியம் முடியற வரைக்கும் அம்முன்ற பேரு கார்த்திக்கு தெரியவே கூடாது. Oh